நம்ம இன்றைக்கி குடமிளகா வச்சு ஒரு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குடமிளகா கிரேவி வந்து சப்பாத்தி பூரி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் இட்லி தோசை கூட வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குடமிளகா கிரேவி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 குடமிளகா, 2 வெங்காயம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா இந்த குடமிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டுமே சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டிருக்கு. இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை நம்ம கடைசியாக தான் கிரேவியில் சேர்ப்போம். ஸோ இது இருக்கட்டும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, அந்த எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை 1-2 கட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பொருட்களும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிடுங்க. இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு தயிரும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா பொருட்கள் கரிஞ்சிடக்கூடாது. ஸோ இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேருங்க. உங்களுக்கு நல்ல தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்க்கலாம்.
இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல குடமிளகா வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிரேவி பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான குடமிளகா கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இதை சாதத்து கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கெட்டியாக பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய விதமான சைட் டிஷ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி. இந்த கேப்சிகம் கிரேவி சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்து கூடவுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருந்ததுனால அதிகமாக 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருந்தேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். சப்பாத்தி எப்படி சாஃப்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குடமிளகா கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.